அந்த இரவு கிராமமே மழையில் மூழ்கியிருந்தது. டக் டக் டக். வீட்டுக் கதவை யாரோ மெதுவாக தட்டினார்கள். அந்த வீட்டில் இருந்தது 10 வயசு கார்த்திக். அவன் அம்மா, அவன் பாட்டி மட்டும். இவ்வளவு இரவுல யாரு? அம்மா பயந்து கேட்டார். பாட்டி மட்டும் அமைதியாக எழுந்து கதவுக்கு போனார். கதவை திறந்ததும் வெளியில் ஒரு வயதான பெண் முழுக்க நனைந்து குலுங்கிக் கொண்டிருந்தாள். மழை நின்றதும் போயிடுறேன், கொஞ்சம் உள்ள இருக்கலாமா என்று கேட்டாள். அம்மாவுக்கு கொஞ்சம் தயக்கம். ஆனா பாட்டி உடனே உள்ள வாங்கம்மா என்றார். அந்த வயதான பெண் வீட்டுக்குள் வந்ததும் கார்த்திக்கே ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. ஏன்னா அவள் நடந்த இடத்தில் மண் காலடி சுவடி இல்ல. மழையில் நனைந்து வந்தவளுக்கு நிழலும் இல்லை. அந்த இரவு பாட்டியும் அந்த பெண்ணும் மட்டும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன பேசினார்கள் என்று யாருக்கும் கேட்கவில்லை. கார்த்திக் மட்டும் தூங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நேரத்தில் அந்த பெண் மெதுவாக கார்த்திக்கை பார்த்து சிரித்தாள். இந்த பையன் ரொம்ப நல்லவன், கவனமா பார்த்துக்கோ என்றாள். அதை கேட்ட பாட்டி கண்களில் நீர் வந்தது. அடுத்த நாள் காலை மழை நின்றிருந்தது. ஆனா அந்த பெண்ணை வீட்டில் எங்கும் காணவில்லை. அம்மா, அந்த பாட்டி எங்கே? கார்த்திக் கேட்டான். அவன் பாட்டி அமைதியாக பழைய ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டினார். அதை பார்த்ததும் கார்த்திக்கின் உடம்பே சிலிர்த்தது. ஏன்னா புகைப்படத்தில் இருந்த முகம் நேத்து இரவு வந்த அதே பெண். இவர் யாரு? கார்த்திக் நடுங்கி கேட்டான். பாட்டி மெதுவாக சொன்னார், அது என் அம்மா. 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அந்த வீட்டில் சில நொடிகள் அமைதி. பிறகு பாட்டி மெதுவாக சிரித்தார். நம்ம உண்மையா நேசிச்சவங்க இறந்தாலும் நம்ம விட்டு போக மாட்டாங்கடா. அந்த நேரம் வீட்டின் வெளியே இருந்த ஊஞ்சல் யாரும் இல்லாமல் மெதுவாக ஆட ஆரம்பித்தது.